ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வாசல்களும் அடைபட்டு போனது போல தோன்றலாம். எங்கே போனாலும் ஒரு அடைபட்டு போன ஒரு வாசல், எங்கே பார்த்தாலும் எனக்கு வாசல்கள்லாம் மூடப்பட்டு கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதெல்லாம் மூடப்பட்டதோ அதெல்லாம் இந்த நாளில் முறிக்கப்பட்டு தேவன் உங்களை அதிசயத்தின் ஊடாய் நடத்தப் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரப்போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 45 அதிகாரம் 4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்டில் வெண்கல கதவுகளை அவர் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தின் புதையல்களையும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எதெல்லாம் மூடப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கி முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. எதிலெல்லாம் நீங்கள் உடைந்து போயிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அனைத்திலும் தேவன் இந்த நாளிலே அற்புதத்தை செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் அனைத்தையும் தேவன் தகர்க்க போகிறார். அதான் பார்க்க, வெண்கல கதவு உள்ளே பிரவேசிக்கவே முடியாது, அதை உடைக்கிறாராம். அடுத்து பார்க்குற இரும்பு தாழ்பால், அதை முறிக்கிறாராம். அவர் முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தின் புதைகளையும் எனக்கு கொடுக்க போகிறார். மறைவாய் இருக்கிற காரியங்கள், மறைவான ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீ கைட்டு செய்கிற பிரயாசத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீ ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் இந்த நல்ல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய்? எவ்வளோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், எதுவும் நடக்கலைன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் உடைக்க வேண்டியதை உடைத்து, முறிக்க வேண்டியதை முறித்து, உனக்கு இன்று வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுத்து உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோத்திரிக்கிறையா. உடைய கரந்தோட வல்லமை, உடைய அபிஷேக வல்லமை உடைய பிள்ளைகள் மேல் பாய்ந்து செல்லுவதாக. முறிக்க வேண்டிய காரியங்கள் முறிக்கப்படட்ட ஆண்டவரே, உடைக்கப்பட வேண்டிய காரியங்கள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக. இந்த நாளிலும் தகப்பனே, அடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேசப்பா. எல்லா காரியத்திலும் உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக பெரிய காரியங்களை செய்து நீர் கனப்படுத்துங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாய் நடந்து போவார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவர்களுக்கு முன்பாக நீர் நடந்து எல்லா கோணலான பாதைகளையும் செவையாக்கி நேர்த்தியாய் நடத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.